வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ், அதாவது அரசு வேலை வாய்ப்பு, இதுக்காக எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், மாணவர்கள், இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அது இல்லாமல் ஓவராலாக பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ், பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்மந்தமாக அவேர்னஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் என்னால் பண்ண முடியல. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நான் மெக்கானிக்கலாக இந்த டேட்டா, வேக்கன்சிஸ், எக்ஸாம் எப்படி படிக்கணும், ஷார்ட்கட், இதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க பண்ணுற தப்பு என்ன, அவங்களுடைய அப்ரோச் இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக எப்படி இருக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை வைக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸை ஓவரால் எப்படி கிளாஸிஃபை பண்ணி அவங்க டார்கெட் பண்ணி படிக்கணும், அவங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், பேசிக்காக எந்த ரிசோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது இல்லாமல் ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். உங்கள் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இதை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அதுவும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய மித்தை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே மெயினாக ஹிந்தி படித்தவங்க, நார்த் இந்தியன்ஸ், இவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு வேலை இதில் ஈஸியாக கிடைக்காது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறதே ஒரு தப்பான டேர்ம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே அரசினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதில் போய் நம்ம வேலை செஞ்சால் தான் அது பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இந்த பேங்க், எஸ்எஸ்சி, போஸ்ட், ரயில்வேஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஜெனரலாக சென்ட்ரல் செக்டர் கீழே வரக்கூடிய பப்ளிக் செக்டர், இதில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் இதெல்லாம். அப்போ இது வந்து கவர்மெண்ட் ஜாப்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஓவராலாக பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ், சென்ட்ரல் செக்டர் ஜாப்ஸ், இல்லை சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் ஜாப் இப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எனிவே, ஜென்ரலாக நீங்கள் சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒத்து கவனிச்சோன்னா இந்த சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆல் இண்டியா பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவலில் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரயில்வேஸில் வேலை வாய்ப்பு வருதுன்னா ரயில்வேஸில் இருக்கக்கூடிய அந்தந்த ஜோன்ஸில் அந்த வேலை வாய்ப்பு இருக்கும். இதுக்கு யார் வேணால் இந்தியாவில் எங்கேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் இதுக்கு அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க. பீகார், யூபி, அசாம்லேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. இதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செலெக்ஷன் ஜென்ரலாக அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தளவுக்கு மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ரயில்வே ஜாப்ஸ்க்கோ மற்ற ஜாப்ஸ்க்கோ அந்தளவுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம மாநிலம் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட், ஒரு டெவலப்டு ஸ்டேட். ஜென்ரலாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல மெஜாரிட்டி என்ன நினைப்பாங்கன்னா, உள்ளேயே வேலை கிடைச்சா நல்லது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு ஒர்க் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அவங்க பெருசாக மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸை அவங்க விரும்புறதில்ல. இது ஒரு முக்கிய காரணம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸ்னாலே ஆல் இண்டியா லெவலில் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. நமக்கு வேணும்னா நாமளும் ஆல் இண்டியா லெவலில் பல ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. அதே போல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இன்னொரு ஸ்டேட்டில் போய் வேலை செய்யணும், நம்ம ஊர்லேயே வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் டி எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்க குரூப் டி ஜாபை விட அதில் வந்து சேலரி அதிகம். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் டி, அதாவது குரூப் 4 வேலை இருக்கு இல்லையா, இதில் வரக்கூடிய கிராஸ் பே விட சென்ட்ரலில் இருக்கக்கூடிய குரூப் டி ஜாப்ஸுடைய சேலரி அதிகம். அதே போல் நீங்கள் இந்த எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாமினேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு விதமான கம்பைன்டு சர்வீஸ். அதுக்குள்ளேயே நிறைய போஸ்ட் இருக்கும். பல டிபார்ட்மெண்ட்ஸில் பல செக்டர்ஸில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓவாக வேலை செய்யலாம், சிபிஐயில் எஸ்ஐயா போய் வேலை செய்யலாம். இந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த சென்ட்ரல் லெவல்லையும் இந்த மாதிரி சர்வீசஸ் இருக்குன்றது பற்றி அவங்களுக்கு அந்தளவுக்கு
அவேர்னஸ் வந்து இருக்கிறது இல்லை. சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு சராசரியாக அந்த சென்ட்ரல் ஜாப்ஸ் எந்த அளவுக்கு இந்தியாவில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு வருஷத்தில் ரயில்வே ஜாப்ஸ் மட்டும் டாப் லெவல்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh போஸ்ட் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், முன்ன பின்ன வேரி ஆகும். எஸ்எஸ்சி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட், கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15,000 போஸ்ட் வரைக்கும் வரும். இதையும் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஐபிபிஎஸ் பேங்கிங் சர்வீஸ் இது ஒரு 4,000 5,000 போஸ்ட் வரும். போஸ்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 5,000 போஸ்ட்டுக்கு மேலே வரும். இதெல்லாம் மேஜர் ரெக்ரூட்மெண்ட். இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கனாலே எப்படியும் ஒரு 1,30,000 போஸ்ட் 1,40,000 போஸ்ட் கிட்ட வரும். நான் மினிமம் சொல்கிறேன், ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதார நிலை, அது இல்லாமல் அந்த கல்வி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு டெவலப்டு ஸ்டேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சராசரியாக ஒட்டு மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக நடக்கிற செலெக்ஷன்ஸில் 1/10 10ல் ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து செலக்ட் ஆகணும். சொல்லப்போனால் இதுக்கு மேலேயும் ஆகலாம். அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பொட்டன்ஷியல் எபிலிட்டி இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ 1,40,000 போஸ்ட்டில் கிட்டத்தட்ட 14,000 15,000 போஸ்ட்டு கிட்ட தமிழ்நாடு மாணவர்கள் வருஷம் வருஷம் செலக்ட் ஆகணும். இதை நான் ஆவரேஜாக சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ஆக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நான் சொன்ன ரீசன்ஸ், அவேர்னஸ் இல்லை, எந்தெந்த வேலைவாய்ப்புகள் இருக்குன்ற அவேர்னஸ் இல்லை. இரண்டாவது இந்த மித்து, சம்பளம் கம்மி, நான் ஏன் வெளி ஸ்டேட்டில் போய் வேலை செய்யணும், இந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த வேலை வாய்ப்புகளை நாம் யூஸ் பண்ணணும். நீங்கள் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு வரும்போது மெயினான எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதில் வருஷத்துக்கு சராசரியாக ஒரு 1000 போஸ்ட் வரும். அது முன்ன பின்ன அப்ராக்சிமேட்டாக. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 6,000 போஸ்ட் 6,500 போஸ்ட் இது செப்பரேட்டாக வரும். அப்போ நீங்கள் பாருங்கள், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் ஓவரால் நீங்கள் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போஸ்ட் இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நாம் வந்து யூஸ் பண்ணணும். சரி, இப்போ எப்படி படிக்கிறது? இது வந்து ஒரு $1 million கொஷின் அப்படின்னே நான் சொல்லுவேன். நான் நிறைய மாணவர்கள் பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல எக்ஸாமுக்கு உட்காந்து படிப்பாங்க. 3 வருஷம் படிப்பாங்க, 4 வருஷம் படிப்பாங்க. ஆனால் அல்டிமேட்டாக எதுக்குமே செலக்ட் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் படிப்பாங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாமுக்கும் நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஸ்டேட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நான் எழுத போகிறேன், குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறேன், குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி படிப்பாங்க. ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இருக்காது. ஒரு 3-4 வருடங்கள் ஆகியும் அவங்களால செலக்ட் ஆக முடியாது. நானே நிறைய பேர் கவனிச்சிருக்கேன். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வக்கோளாரோடு வருவாங்க. சார், நான் அதை பார்த்தேன், இது பார்த்தேன், இந்த எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் இருக்குது, எல்லாத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் பாருங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் பல எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அந்த நேரத்தை வீண் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுவுமே ஃபோக்கஸ்டாக உட்கார மாட்டாங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி அந்த சர்வீஸ் ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 வருடத்துக்குள்ளே மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலை உங்கள் கையில் இருக்கும். சரி, இந்த கிளாஸிஃபிகேஷனை நாம் எப்படிங்க பண்ணுறது? பேசிக்காக நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை நோக்கி போனால் கூட ஒரு கிளாஸிஃபிகேஷனை வச்சு நீங்கள் போவீங்கள்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா, நான்வெஜ் விரும்புகிறீங்கன்னா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போவீங்க, வெஜிடேரியன்னா வெஜ் ரெஸ்டாரண்ட் போவீங்களா. அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனால் பல மாணவர்களுக்கு இந்த ஃபோக்கஸ் இருக்காது. கண்ட மேனிக்கு கண்ட புக்கை வாங்கிட்டு நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த நேரத்தை வீண் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்பயுமே 2 விதமாக எக்ஸாமினேஷனை கிளாஸிஃபை பண்ணுங்கள். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட், அதாவது சிவில் சர்வீசஸ். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் வரக்கூடிய மேஜர் ஜாப்ஸ் நாம் சொல்லலாம். இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ளே இருக்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோராலஸ் காமனாக இருக்கும். ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சிங்கன்னா இந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம். அப்போ ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அதர்வைஸ் கால்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், இதுக்கு ஒரு ஃபஸ்ட் கேட்டகரியாக நீங்கள் வச்சுக்கணும். இது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஒன்றா கிளப் பண்ணி படிக்கணும். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் நீங்கள் ஒரே கேட்டகரியாக வச்சு நீங்கள் படிக்கணும். இது ஃபஸ்ட்டு. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா இதர எக்ஸாம்ஸ், மற்ற எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் லெவலில் வர எக்ஸாம்ஸ், பேங்க், எஸ்எஸ்சி, போஸ்டல், ரயில்வேஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேஜர் எக்ஸாமினேஷன். இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக உட்காந்து படிக்கணும். இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி
நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதிகம் படிக்கணும், கோர் சப்ஜெக்ட்ஸ் அதிகம் படிக்கணும். இதில் ஓவரால் கான்செப்ஷுவல் நாலேஜ் அதிகமாக நீங்கள் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் சொன்னது ஃபஸ்ட்டு கேட்டகரி சிவில் சர்வீசஸ். செகண்ட் கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎஸ்னுடைய வெயிட்டேஜ் அந்தளவுக்கு இருக்காது. கான்செப்ஷுவலாக ஜிஎஸ்சில் நிறையா நீங்கள் உட்காந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்காது. மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு செய்தி சார்ந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரியில் எது டாமினேஷன் அதிகமாக இருக்கும்னா மேக்ஸ் ஆப்டிடியூட், இதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வேஸ் இதில் எல்லாமே மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் சம்மந்தமான கேள்விகள் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுடைய வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் மேக்ஸ் ஆப்டிடியூட்னுடைய வெயிட்டேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம் நம்ம. அப்போ முதல்ல எக்ஸாமினேஷனை ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி படிக்கணும். எனக்கு வந்து அந்தளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கான்செப்ஷுவலாக நான் உட்காந்து என்னால் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் குரூப்புக்கு போயிடணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒட்டுமொத்தமாக அப்ளை பண்ணணும். இந்த 4-5 எக்ஸாமுக்கு ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு காமனாக இதுக்கான ப்ரிப்பரேஷனில் இறங்கிடணும். இல்லை எனக்கு சிவில் சர்வீஸ் தான் இஷ்டம், அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை செய்யணும், எனக்கு கையில் அத்தாரிட்டி வேணும், டிசிஷன் மேக்கிங் எடுத்து நான் பண்ணக்கூடிய ஆள், அறிவை யூஸ் பண்ணி வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயும் அறிவை யூஸ் பண்ணி தான் வேலை செய்ய போகிறீங்க. இங்கே அறிவை யூஸ் பண்ணுவீங்க இந்த சென்ஸ் லாங் டேர்ம், நீங்கள் வந்து நாட்டுக்கு டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, மக்களோட நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும் உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய எபிலிட்டி, இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இதில் இறங்கணும். ஓகேவா? ஸோ இந்த சூஸிங்கை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இந்த 2 கேட்டகரி இல்லாமல் சைமல்டேனியஸாக இன்னொரு டொமைன் ரிலேட்டட் கேட்டகரியும் இருக்குது. நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் லெவலில் டொமைன் ஸ்பெசிஃபிக்காக அப்பப்போ ரெக்ரூட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலைகள் நிறையா வரும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில். அது இல்லாமல் இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே, பாட்டனிக்கல் சர்வே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக்காக ஆட்கள் எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பை நீங்கள் முடிச்சிருக்கணும், அப்போ தான் அவங்களை எடுப்பாங்க. இந்த வேலைகளில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா இதில் மெயினாக ரைட்டிங் எக்ஸாம்ஸ் இருக்காது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சே எடுப்பாங்க. ஸோ இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் இருக்குல்ல, இதை வந்து நிஷ் எக்ஸாம்ஸ்னு சொல்லலாம். இது சம்மந்தமாகவும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது நம்ம ஊரில். இந்த எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய மாணவர்கள் பிஇ, பிடெக் முடிச்சிருப்பாங்க, நல்ல ஸ்கோர்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணியே நல்ல வேலைகள் கிடைக்கும். ஹை சேலரியில் ஹையர் போஸ்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போய் உட்காரலாம். அப்போ இந்த 2 மெயின் கேட்டகரி இல்லாமல் இந்த கேட்டகரியை நீங்கள் பேரலாக வைக்கணும். ஓகேவா? இந்த கேட்டகரி விட்டுறக்கூடாது. கேட்டகரி 1 எடுக்கலாம், இல்லை 2வது கேட்டகரி எடுக்கலாம், அதோடு சேர்த்து இதையும் சைடில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷ்னல் படிப்பு முடிச்சிருந்தா, அதில் நல்ல ஸ்கோர்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. அப்போது கேட்டகரி 1, கேட்டகரி 2, அது இல்லாமல் இந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். சரிங்க, இந்த ஜாப்ஸ் எல்லாம் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஜாப்ஸ் எல்லாம் எப்பப்போ வரும், எவ்வளோ வரும் அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நிறைய மாணவர்கள் டவுட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா 10 ரூபா கொடுத்து வாரம் வாரம் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்குங்க, இல்லை டிஜிட்டலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். நான் எப்பயுமே இதுதான் சொல்லுவேன். நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் லெவல் ஜாப் சம்மந்தமான ரெக்ரூட்மெண்ட் நியூஸும் அதில் இருக்கும். பேங்கிங், ரயில்வேஸ், எஸ்எஸ்சி, போஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். அது இல்லாமல் நான் சொன்ன அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரெகுலராக வரும். இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்க. நிறைய பசங்க எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் பேசுங்க யூடியூப்பில், இப்படிலாம் கேட்பாங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா மாணவர்கள் நீங்களாம் அந்த வேலையை பண்ணணும். நீங்கள் எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட். ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி சிம்பிளான இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் தான் பண்ணணும். நான் எப்பயுமே இதை சொல்லுவேன். ஒரு கவர்மெண்ட் வேலை வேண்டும் நினைக்கிற இளைஞன் குறைஞ்சபட்சம் ஒரு நியூஸை வாங்கி அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து படிக்கணுங்க. இதை ஒருத்தன் பண்ண மாட்டேன்னு கஷ்டப்படுறான், இல்லை சோம்பேறித்தனப்படுறான்னா அவனால் செலக்ட் ஆக முடியாது. இதுதான் உண்மை. நான் சொல்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இளைஞர்கள் வந்து ஒரு துடிப்போடு செயல்படணும். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்கி ரெகுலராக படிங்க. வாரத்துக்கு 10 ரூபாய் செலவு பண்ணால் போதும். சரியா? இதை பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே இறங்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க, வேகன்சி பற்றி சொல்லுங்கள், சிலபஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இதையும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேணால்
ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். எதுவுமே பண்ணாமல், ஹோம்ஒர்க்கே பண்ணாமல், அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் நீங்கள் யார்கிட்டையுமே எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? இந்த காரணத்தினால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. நான் எப்பயுமே பசங்களை அவங்களாவே ஒர்க் பண்ண சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் எடுத்துருங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை ஃபஸ்ட்டு வாங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனை படிங்க தயவு செஞ்சு. நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ஈஸியாக நீங்களே லேர்ன் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாம் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் நெட்லேருந்து எடுத்து பாருங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதை பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட அந்த எக்ஸாமினேஷனை பற்றி 80% நீங்களே லேர்ன் பண்ணலாம். நான் சொல்கிறத பண்ணுங்கள். மிஞ்சி போனால் ஒரு வாரம் ஆகும். டெய்லிக்கும் ஒரு மணி நேரம் நான் சொல்கிறத பண்ணுங்கள். நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க அந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக. ஆனால் இது நிறைய பேர் நம்ம பண்ண மாட்டோம். நெட்டில் யாராவது பேசிடுவாங்களா, யூடியூப்பில் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பை விட்டுடுங்க. என் சேனலை கூட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஸோ ஆல்வேஸ் டூ இட் யுவர் செல்ஃப். சரி, இப்போது ரிசோர்சஸ் சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது கேட்டகரி 2 நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற ரிசோர்ஸை முதல்ல பேஸ் புக்காக வாங்கி படிங்க. இந்த ரிசோர்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போஸ்ட், இதுக்கெல்லாம் ஓவராலாக நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. இதில் கெயின் பண்ணுற அந்த பேஸ் ஸ்கோர் ஃபவுண்டேஷன் நாலேஜை வச்சு எல்லா விதமான சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷனும் நீங்கள் எழுதலாம். எல்லா விதமான எக்ஸாம் நான் சொல்லும்போது மெஜாரிட்டி ஆஃப் த சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதலாம். நான் எப்பவுமே லிமிட்டடாக தான் ரிசோர்ஸை சொல்லுவேன். லிமிட்டடாக ரிசோர்ஸை வச்சு இன்டெப்த்தாக படிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். முதல்ல சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் மேனுவல் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஆக்சுவலாக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கான புக்கு. அதை தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான புக்கை வாங்க சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸ். இதை வாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஜிஎஸ் பேப்பர் 1 மேனுவல் அப்படின்னு விற்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. மெக்ரா ஹில்லில் வாங்கலாம், ஸ்பெக்ட்ரமில் வாங்கலாம், அரிஹந்தில் வாங்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த புக்கை ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் மேனுவல். இதை வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கன்சைஸாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஜிஎஸ்ஸை வந்து நீங்கள் செலக்டிவாக நீங்கள் இதிலேருந்து நாலேஜ் எடுத்துடலாம். அது இல்லாமல் இந்த கேட்டகரி 2 எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். அதில் நடப்பு செய்திகளும் அதிகமாக தேவை. இது சம்மந்தமான ஃபேக்ட், ஃபிகர்ஸ், டேட்டா, ஸ்டாட்ஸும் இந்த புக்குள்ள இருக்கும். இந்த புக்கிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புக்குள்ள நீங்கள் கான்செப்ட் அளவாக படிச்சுக்கணும். ஃபேக்டை கொஞ்சம் அதிகமாக மனப்பாடம் பண்ணணும். கேட்டகரி 2 அதாவது சென்ட்ரல் லெவல் எக்ஸாமை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் இந்த புக்கை வாங்க. இந்த புக்கை எப்படியும் ஒரு 1000 ரூபா கிட்ட வரும். இது செலவு பார்க்காதீங்க. லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த புக்கை வாங்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இதை வாங்கி கான்செப்ட்ஸை ஓவராலாக சப்ஜெக்ட் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நடப்பு செய்தியிலையும் டேட்டாலையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இரண்டாவது புக்கு பார்த்தீங்கன்னா மனோரமா இயர் புக். இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த புக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட்டா கொஞ்சம் அதிகமாக படிக்கிறதுக்காக. ஸோ முதல்ல சொன்ன மேனுவலை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து இதில் ஃபேக்டக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் மைண்டில். நான் சொல்கிற இந்த புக் எல்லாமே ஓவரால் சென்ட்ரல் லெவல் எக்ஸாம் லோவஸ்ட் லெவல்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும். ஓகேவா? எஸ்எஸ்சி, சிஜிஎல் ஹையஸ்ட் லெவலில் ஆரம்பித்து நீங்கள் ரயில்வேஸில் வர லோவஸ்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் இந்த புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் மூணாவதாக மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பிலேஷன் ஒரு மேகசினை நீங்கள் வாங்குங்க. எந்த மேகசின் வாங்கணும் சார்னு கேட்காதீங்க. உங்கள் இஷ்டம் தான், நான் சொல்ல மாட்டேன். நிறைய பிராண்ட்ஸ் வருது. ஸோ நிறைய நிறுவனங்கள் வெளியிடுறாங்க. நீங்களாக போங்க, ஒரு நாள் செலவு பண்ணி போங்க. அண்ணா நகர் போங்க, இல்லை வேறு ஏதாவது புக் ஷாப் போங்க, இல்லை ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணுங்கள். எது பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வாங்கி நீங்கள் படிங்க. ஏதாவது ஒரே ஒரு கம்பைலேஷன் வாங்க. இந்த கம்பைலேஷனில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா மாடல் பேப்பர்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி, இதனுடைய ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷன் பேப்பரை கொடுத்து அதுக்கு சொல்யூஷனும் அதில் இருக்கும். இந்த மேகசின்ஸில் நீங்கள் நடப்பு செய்தியை படிச்சுட்டு அதோடு சேர்ந்து இந்த மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ்னுடைய சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி சால்வ் பண்ணணும். இதை பண்ணுங்கள். இந்த ரிசோர்ஸில் இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் பண்ணணும். இந்த 3 ரிசோர்ஸஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க. நிறைய வாங்கி போடாதீங்க புக்ஸை.
ஸோ சென்ட்ரல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நான் சொன்ன ரிசோர்ஸை மட்டும் நீங்கள் முதல்ல வாங்கி பேஸ் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷன் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் தெரியும். எந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மாதங்கள் கழித்து நீங்கள் அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோன்னே சால்வ் பண்ணாதீங்க, சால்வ் பண்ண முடியாது. அந்த மந்த்லி மேகசின்ஸில் இருக்க சால்வ்டு பேப்பர்ஸ் வேணால் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எடுத்த உடனே ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பேங்க் எக்ஸாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதங்கள் கழித்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேங்கிங் எக்ஸாம் பேப்பர் எடுத்து வீட்டில் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இந்த 3 ரிசோர்ஸை வாங்கணும். 4ஆவதாக ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை எடுத்து நீங்கள் வீட்டில் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. குறைந்தபட்சம் 2 வருடங்களில் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். 2 வருஷம் நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். 1 இயர்லேயே கூட நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிடலாம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கூட நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். மேக்ஸிமம் 2 வருடங்களில் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு சென்ட்ரல் லெவல் ஜாப் உங்கள் கையில் இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் ஹைலி எஜுகேட்டட். அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் ஓவராலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வெல் ஆஃப் தான். ஸோ ஃபைனான்ஷியலாகவும் சரி, எஜுகேஷனாகவும் சரி, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு வேர்ல்டில் இந்தியாவில் பல இடங்கள் பார்த்திங்கன்னா டெவலப்டாக இருக்குது. நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய சிட்டிஸ் வளர்ந்துட்டு வருது. ஸோ சென்னையில் மட்டும்தான் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. மற்ற இடங்கள்லையும் நீங்கள் போய் வேலை செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்கள் உண்டாக்கிக்கங்க. ஏன்னா எந்த ஒரு நாடோ இல்லை எந்த ஒரு மாநிலமோ ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து வெளியவும் போய் அந்த வாய்ப்புகளை தேட நினைக்கணும். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஜப்பான் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரி. ஒரு ஸ்டேஜ் மேலே ஜப்பான்லேருந்து மக்கள் வெளியே கிளம்பி உலகம் ஃபுல்லாக அவங்க போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஜாப்பனீஸ் பிஸ்னஸ்மேன் உலகம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால் ஜாப்பனீஸுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் நம்ம இருந்தாலும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் போகணும். அதுதான் நமக்கும் நல்லது. மற்றவர்களையும் நம்மளால் முன்னேற்றி விட முடியும். ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் நம்முடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அப்போ தான் வரும். இதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போ இதை எதன் மூலமாக பண்ணலான்னா சிம்பிளாக அந்த அரசு வேலைவாய்ப்புகள் மூலமாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதனால் தயவு செஞ்சு சென்ட்ரல் லெவல் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை கோட்டை விடாதீங்க. மற்றவர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மித்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சரியான முயற்சியில் இறங்குங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி.